ராம் ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது இலங்கையில் உள்ள திருக்கோயில்களை தரிசித்து இறுதியாக கதிர்காமத்தில் உள்ள முருகன் கோயிலையும் தரிசனம் செய்தோம். அதனை இந்த பதிவில் நான் தங்களுக்கு அளிக்கின்றேன். கதிர்காமம் கோயில் சிங்களத்தில் இலங்கையில் மிகவும் புகழ்பெற்ற புனித யாத்திரை ஸ்தலமாகும். இலங்கையில் உள்ள சமய ஸ்தலங்களில் ஒன்றான இது தமிழர்கள், சிங்களர்கள் மற்றும் சோனகர் ஆகியோருடைய இலங்கை வேடுவர் போன்ற சமுதாயத்தை சார்ந்த மக்களால் வழிபடப்படுகிறது. இந்த ஸ்தலம் முருகனை சிங்கார வேலர் என்று சிங்களர்கள் போற்றுகின்றார்கள். இதனுடைய வரலாறு என்னவென்று நாம் பார்ப்போமானால், கதிர்காம முருகனின் பெயர் தமிழ் மொழியில் பண்டாரநாயகன் என்று, சமஸ்கிருத மொழியில் கதிர்காமன் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த பெயர் இத்தல முருகனுக்கு ஏற்பட்ட காரணம், சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பொறியாக, அதாவது கதிராக சரவண பொய்கையில் உள்ள பொற்றாமரை குளத்தில் முருகப்பெருமான் அழகான முகத்தில் காமன் போன்று தோன்றியதனால் இந்த ஸ்தலத்திற்கு கதிர்காமம் என்றும் பெயர், முருகனுக்கும் கதிர்காமன் என்றும் பெயர் ஏற்பட்டது. இவையெல்லாம் இந்த தல முருகனின் குணாதிசயங்கள், லீலைகள், வீரச் செயல்களை வெளிப்படுத்தும் பெயர்களாகும். இந்த கோயிலில் அருள்பாலிக்கும் முருகனை வழிபடச் செல்வதை கதிர்காம யாத்திரை என்பார்கள். கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன் தமிழ் மன்னனான எல்லாளனுடன் போரில் சிங்கள மன்னனான துட்டை கைமுனு இக்கோயிலில் நேர்த்திக்கடன் வைத்ததாகவும், போரில் வென்ற பின்னர் இக்கோயிலில் நேர்த்திக்கடனை நிறைவேற்றியதாகவும் மகாவம்சம் நூலில் குறிப்புகள் உள்ளன. அதே வேளை இக்கோயிலில் வரலாறு அதற்கும் முன்னதான நீண்ட வரலாற்றை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோயில் அழுமலை 7 மலைகளில் ஒன்றின் மீது கதிர்காம கந்தனின் காட்சி கொடுத்ததின் ஞாபகார்த்தமாகவும், மாணிக்க கங்கையின் இடது கரையோரத்தில் வள்ளியை மனம் புரிந்ததை குறிக்கும் வகையிலும் முகமாகும் கதிர்காம கோயில் அவன் பெயரில் கட்டப்பட்டது. 3/4 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள கோயிலில் சுற்றுமதில் 6 அடி உயரத்தில் செங்கட்டியால் கட்டிடப்பட்டுள்ளது. சதுர வடிவில் உள்ள கோயில் வீதியில் சிறிய கோயில்கள் உள்ளன. கதிர்காம கந்தனின் அண்ணன் கணபதிக்கும் மூத்த மனைவி தேவயானைக்கும் தனித்தனி கோயில்கள் உள்ளன. ஞான ஸ்வரூபியான பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் அழகும் பொலிவும் கொண்ட அரச மரமும் உண்டு. இந்த அரச மரம் புத்தருக்கும் விஷ்ணுவுக்கும் புனிதமானது. மகா தேவாலயத்திற்கு 2 வாசல்கள் உள்ளன. தெற்கையில் உள்ள பிரதான வாசல் வில் போன்று வளைந்த அலங்கார முகப்பை கொண்டது. பக்கத்தே சிறு முக கதவு உண்டு. தேவாலயத்திற்கு எதிரே ஸ்கந்தனின் 2வது மனைவி வள்ளியம்மையின் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் அழைத்துச் செல்லும் வழி 300 நீளமும் 20 அடி அகலமும் உள்ளதாக இருக்கிறது. கருவறையின் சிறப்பு என்னவென்றால், இது சற்று வித்தியாசமான கருவறையாக உள்ளது. ஆதிமூல கருவறைக்குள் பக்தர்கள் செல்ல முடியாது. திரையால் மூடி மறைக்கப்பட்டுள்ளது. இது பரம ரகசியமான புனிதத்துவமிக்க இடம். காற்றோ வெளிச்சமோ உட்புகாத வரையில் சாளரமோ துவாரங்களோ இல்லாமல் கட்டப்பட்டுள்ளது. இந்த அறைக்கும் மத்திய அறைக்கும் இடையே சிறு கதவு உண்டு. யாரும் இங்கே செல்ல முடியாது. பூசாரி மற்றும் பக்தி சிரத்தையுடன் செல்வார்கள். பக்தர்கள் தத்தம் காணிக்கைகளை செலுத்துவதற்கு மத்திய அறைக்கு அப்பால் செல்ல முடியாது. இங்குள்ள விழாக்கள் என்னவென்று பார்த்தால், வருடாந்த பெருவிழா, பிரசித்தி பெற்ற கதிர்காம வருடாந்த பெருவிழா, தாமரத்திலோ தங்கத்திட்டிலோ எழுதப்பட்ட பரம ரகசியமான மந்திர சக்தி வாய்ந்த எந்திரத்தை கொண்ட வெண் துணியால் மூடிய பேழையை யானை சுமந்து ஊர்வலம் வரும். விவரிக்க முடியாத சூட்சும சக்தி எங்கும் நிறுவுகிறது. பக்தி மேலிட்டினால் சிலர் விழிம் நீர் மல்க பாடி ஆடுகின்றார்கள். இன்னும் சிலர் உருண்டும் புரண்டும் உடலை வாட்டி அரித்து தம் பாவங்களுக்கு கழுவாயாய் தேடுகின்றார்கள். வருடாந்தர் பெருவிழா தீர்த்த திருவிழாவும் முடிவரும். வானசாஸ்திரத்தை ஒட்டி மிக நுண்ணிய முறையில் கணிக்கப்பட்ட பௌர்ணமி அன்று கந்தன் தீர்த்தம் ஆடுவார். மாணிக்க கங்கையாற்றின் நீர்ப்பரப்பில் பூஜையில் வைக்கப்பட்ட வாளினாலோ அல்லது களியினாலோ வட்டமிட்டு தண்ணீரை கொட்டுவார்கள். ஆடி திருவிழா ஆடி அமாவாசையில் தொடங்கி முழு நிலவு நடைபெறும். இதுபோன்ற கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் தீப திருவிழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் புத்தாண்டு பிறப்பு, தை மாத பிறப்பு, மாசிமகம், வைகாசி விசாகம் போன்ற நாட்களிலும் சிறப்பாக விழா எடுக்கப்படுகிறது. இங்குள்ள மூலவர்கள் கருவறைகளில் எல்லாம் திரை சீலையால் மூடப்பட்டிருப்பதனால் எங்கும் நாம் மூலவரை தரிசிக்க இயலாது என்பதனால் மூலவரை நம்மால் காண இயலவில்லை என்பதும், ஆனால் வெளியிலிருந்தே அவனை மனதார கண்டு நாம் மகிழ்ந்தோம் என்றும் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். வாருங்கள் நண்பர்களே, இந்த வித்தியாசமான ஒரு திருக்கோயிலை தாங்களும் தரிசித்து நன்மை பெறுவீர்களாக. நன்றி, வணக்கம். சரவண பவயனும் திருமந்திரம் தரை சதா ஜபியனாவே. ஓம் சரவண பவயனும் திருமந்திரம் தரை சதா ஜபியனாவே. ஓம் சரவண பவயனும் திருமந்திரம் தரை சதா ஜபியனாவே. ஓம் சரவண பவயனும் திருமந்திரம் தரை சதா ஜபியனாவே.
பணிந்து தரவண பவயனுதிருமல் தீரம் தரை சத ஜப்பிய நாவே சரவண பவயனுதிருமல் தீரம் தரை சத ஜப்பிய நாவே மண்ணிசை கிடந்துழல் பிறவி பிணிய தேர்க்கும் மண்ணிசை கிடந்துழல் பிறவி பிணிய தீர்க்கும் மாயை அகல பேரின்ப நெறியை சேர்க்கும் மாயை அகல பேரின்ப நெறியை சேர்க்கும் தல்மதி நிகர்குழல் நீகர்குழல் கருணை நிலவு மிகும் தல்வதி நீகர்குழல் கருணை நிலவு மிகும் சண்முக பிரிய சடாகர பாவன சண்முக பிரிய சடாகர பாவன நரவண பாவகரோ மருதிரம் தரை स्क्रीन करिए வெளியில ரவுண்ட் எடுப்போமா
திருக்கோயில் தரிசனம் செய்த இதை வெளியில் round அடிப்போமா? அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன்.